திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். இம்மாத ஜெபக்கூட்டம் ஆகஸ்ட் 9. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் MT ஜெகன். கர்த்தரை மாதிரி நம்ம நேசிச்சவங்க வேற யாருமே கிடையாது. அவரே ஒரு காரியத்தை கொடுக்காம வச்சிருக்கிறாருன்னா இப்ப அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அவருக்கு ஏற்ற நேரத்தில் அதை கொடுப்பாரு. சுவிசேஷகர் எல் வின்சென்ட்ராஜ். எத்தனை நாளைக்கு கனி கொடுக்காமல் இருப்பாய்? எத்தனை நாளைக்கு வேதத்தை நம்பாமல் ஜெபிக்காமல் இருப்பாய்? எனக்காக ஜீவனையை கொடுத்தார். இனி என் வாழ்க்கை அவருக்காக. பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து காலை 9 மணிக்கு பேருந்து புறப்பட்டு வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம் வருவதற்கும், மீண்டும் ஜெபக்கூட்டம் முடிந்தவுடன் ஜெபமையத்திலிருந்து செல்வதற்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சில தகவலுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே, என்னவென்று சொல்லுவே எந்த நேசுவே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே. 1000 பேரிலும் சிறந்தவர் நீரே, வானிலும் பூவிலும் உயர்ந்தவர் நீரே. வார்த்தைகளால் விவரித்திட என்னால் முடியுமோ? வார்த்தைகளால் விவரித்திட என்னால் முடியுமோ? என்னவென்று சொல்லுவே எந்த நேசுவே, என்ன சொல்லி பாடுவே எந்த நேசரே. தந்தை நீரையா, தேவைகளை சொல்லும் உன்னை தந்தீரையா. ஆற்றி தேற்றி அணைத்திடும் அன்னை நீரையா, ஆற்றி தேற்றி அணைத்திடும் அன்னை நீரையா. தியாகமாய் உம்மை தந்த தெய்வம் நீரையா, தியாகமாய் உம்மை தந்த தெய்வம் நீரையா. ஏசையா, 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 ஏசையா. சிந்திக்கும் இனிய மன்னா நீர்தானையா, தாகம் தீர்க்கும் ஜீவனதி நீர்தானையா. பசி தீர்க்கும் இனிய மன்னா நீர்தானையா.
ஏசையா. ஆபத்திலே உதவிடும் நண்பன் நீரையா, உயிரையும் கொடுத்து என்னை நேசித்தீரையா. ஆபத்திலே உதவிடும் நண்பன் நீரையா, உயிரையும் கொடுத்து என்னை நேசித்தீரையா. பிரியமே என்றழைக்கும் நேசர் நீரையா, பிரியமே என்றழைக்கும் நேசர் நீரையா. பரலோகம் சேர்க்க எப்போ வருவீரையா, பரலோகம் சேர்க்க எப்போ வருவீரையா. ஏசையா, 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 ஏசையா. என்னவென்று சொல்லுவேன் எந்தன் இயேசுவை, என்ன சொல்லி பாடுவேன் எந்தன் நேசரே. என்னவென்று சொல்லுவேன் எந்தன் இயேசுவை, என்ன சொல்லி பாடுவேன் எந்தன் நேசரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 25:22 நாம் வாசிக்கிறோம், தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி நல்ல ஒரு ஜெபத்தை இந்த சங்கீதக்காரன் ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவனை மீட்டுவிடும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கிற கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட இப்படி ஜெபிக்கலாம். தேவனே என்னை எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுது நாம் கடந்து போகிற எந்தவித இக்கட்டான பாதையாக இருந்தாலும், இடுக்கமான பாதையாக இருந்தாலும், அத்தனை இக்கட்டுகளில் இருந்தும் தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவித்து நம்மை நீங்களாக்கி நம்மை மீட்டுக்கொள்ள அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு எல்லா இடுக்கண்களிலிருந்தும் என்னை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஏழை கூப்பிடுகிற போது யாராவது ஒருவர் கெட்டு விடுவார்களா? ஏழையின் கூப்பிடுதல், அவர்களுடைய குரல் அலட்சியப்படுத்தப்படும். ஆனால் இந்த தாவீது, நான் ஏழையாக எளிய நிலையிலிருந்து கூப்பிடுகிறேன், உதவியற்ற நிலைமையிலிருந்து கூப்பிடுகிறேன் என்பதின் அர்த்தமாகத்தான் ஏழை என்று அவன் உபயோகிக்கிறான் அந்த வார்த்தையை. இந்த ஏழை நான் கூப்பிடுகிறேன், உதவியற்றவனாக நான் கூப்பிடுகிறேன், இக்கட்டுகளில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி நீர் மீட்டுக்கொள்ளும் என்று அவன் கதறினது நிமித்தமாக எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி அவர் மீட்டுக்கொண்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு இடுக்கணில் நீங்கள் மாட்டி அகப்பட்டு கொண்டிருக்கலாம், இக்கட்டில் சிக்கி கொண்டிருக்கலாம். எந்த விதமான இக்கட்டில் இடுக்கணில் நீங்கள் சிக்கி வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதிலிருந்து உங்களை காப்பாற்றி மீட்க எத்தகைய இடுக்கணாக இருந்தாலும், எத்தகைய இக்கட்டாக இருந்தாலும் அவரால் தீர்க்க முடியாத எந்த ஒரு காரியமும் இருக்க முடியாது. அவரிடத்தில் போய், இயேசுவே நானும் அப்படித்தான் இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறேன், தேவனே என்னையும் எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டு காணாமலே போய்விடும்.
அந்த இடுக்கணை நீங்கள் தேடி பார்ப்பீர்கள், அது அங்கு இருப்பதில்லை. ஆண்டவர் அந்த எல்லா இக்கட்டுகளுக்கும் உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வார், உங்களை காப்பாற்றுவார். நீங்களும் சொல்லுவீர்கள், எல்லா இடுக்கண்களிலிருந்தும் என்னை அவர் மீட்டுக் கொண்டார் என்று சொல்லும்படியான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு, தேவனே நான் கடந்து போகிற இந்த இக்கட்டான பாதைகள், இடுக்கமான பாதைகளின் நடுவில் எல்லாவற்றுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று எந்தெந்த விதமான இடுக்கணில் இருந்து, இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி உங்களுடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து ரட்சிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்து வருகிற இடுக்கமான பாதையாக இருந்தாலும், உலக பிரகாரமாக அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிற தொல்லைகளாக இருந்தாலும், இடுக்கங்களாக இருந்தாலும், எல்லாவித இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ஒவ்வொருவரையும் காப்பாற்றி மீட்டு விடும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு இறங்கினவர் ஆண்டவர் இப்பொழுது ஒவ்வொருவர் வாழ்க்கையில் என்னென்ன இக்கட்டில் இடுக்கணில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, மனதில் ஒரு விதமான பயத்தோடு இருக்கிறேன், பண பிரச்சனை, நெருக்கடியில் இருக்கிறேன், தேவையில் இருக்கிறேன், ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து என்னை மீட்டுவிடும் என்று சொல்லுவார்களானால், எல்லாவித இக்கட்டுகளும் அவர்களை விட்டு நீங்கும்படியாக, அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். வெளியில் சொல்ல முடியாத துயரங்களோடு மனதில் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்களானால், அழுது கொண்டிருப்பார்களானால், அந்த விதமான இக்கட்டுகளுக்கும் அவர்களை நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காக, மீட்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.